அண்மை செய்தி திருப்பரங்குன்றம் தர்காவிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். மதிவாணன் வணக்கம். திருப்பரங்குன்றம் தர்காவிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிரட்டல் விடுத்த நபர் குறித்தான விவரங்கள் எதுவும் வெளிவந்ததா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட 3 இடங்களில் மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனைகளை மேற்கொண்டிருந்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட நீதிமன்றம், திருப்பரங்குன்றம் தர்கா ஆகிய 3 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் என்பது வந்திருக்கிறது. இதையடுத்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூடுதல் கட்டிட வளாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நிறுத்தி இருந்த 4 மற்றும் 2 சக்கர வாகனங்களில் வெடிகுண்டு தடுப்பு நபர்கள் மோப்ப நாய் உதவியுடன் மெட்டல் டிடெக்டர் மூலமாக தீவிர சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள துறை வாரியான அறைகள் மற்றும் பயன்பாடற்ற பொருட்கள், வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த சோதனை என்பது தீவிரமாக ஈடுபட்டது. இந்த சோதனை கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. இதே போன்ற மதுரை மாவட்ட நீதிமன்றம் மற்றும் திருப்பரங்குன்றம் தர்கா ஆகிய பகுதியிலும் வெடிகுண்டு மிரட்டல் என்பது விடுக்கப்பட்ட நிலையில்தான் வெடிகுண்டு தடுப்பு நபர்கள் வேகமாக விரைந்து வந்து சோதனையில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட நீதிமன்றம், திருப்பரங்குன்றம் தர்கா உள்ளிட்ட பகுதிகளில் வெடிகுண்டு தடுப்பு நபர்கள் நடத்திய சோதனையில் வெடிப்பொருட்கள் எதுவும் இல்லாத நிலையில் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்ட தகவல் வெறும் புரளி என தெரிய வந்திருக்கிறது. இதனால் சற்று பெருமூச்சு விடும் அளவுக்கு சூழ்நிலை என்பது மாறி இருக்கிறது. இந்த போலியாக மின்னஞ்சல் அனுப்பியவர் யார், அவர் பற்றியான தகவல்கள் ஏதேனும் தெரிகிறதா என்ற அடிப்படையில் போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். குற்றவாளிகளை கைது செய்கிற பட்சத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிய வருகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவாணன். ஆமா